ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து டிடிடி ஆப்பில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும், திருப்பதி தரிசனத்துக்கு வரப்போ நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய வழிமுறைகள் என்னங்கிறது திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 13,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 4:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 5 மணிக்கு காலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுத்துட்டே இருந்தாங்க டோக்கன். பட் இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டோக்கன்ஸ் எல்லாமே 6 மணி போல் காலையில் தீந்துருச்சு. உங்ககிட்ட ஆன்லைனில் புக் பண்ண தரிசன டிக்கெட் இருக்கோ இல்லையோ, இல்லை கீழ் திருப்பதியில் டோக்கன் வாங்கினது இருக்கோ இல்லையோ, டைரெக்டாக திருமலைக்கு போய் ஃப்ரீ பஸ் ஏறி டோக்கன் இல்லாத சர்வதர்ஷனம் க்யூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் 4 to 5 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். நான் சொல்கிறது மேக்ஸிமம் டைம், அவ்வளோ நேரம் கூட ஆகாது. க்ரௌடு இலவச தரிசனத்துலேயே சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்குது. நீங்கள் டைரெக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வீடியோ போடுறப்ப இருக்கிற சிச்சுவேஷன் இது. சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதுவும் ஷேர் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியான ஹவர்ஸ் தான் ஆகுது. ஸோ டோக்கன் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இல்லை டிக்கெட் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீங்கள் திருமலைக்கு இருந்தீங்க அப்படின்னா அங்கே கூட கேட்டுக்கோங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூலேயே சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்குது. அண்ட் எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு கல்யாணோத்சவம் இருக்கும், சுப்ரபாதம் சேவா இருக்கும். இன்றைக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷனில் குலுக்கல் முறையில் நம்ம தேர்ந்தெடுப்பாங்க. திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் ஆர்ஜிதம் கவுண்டரில் போய் க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு பதிஞ்சுக்கணும். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் நம்ம சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம், நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து. ஆனால் பொதுவாகவே க்ரௌடு கம்மியாக இருக்குது. டிக்கெட் எதுவும் புக் பண்ணல அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகலாம். நாளைக்கு எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன். அடுத்து டிடிடி ஆப்பில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இது ஃப்ரண்ட் பேஜு ஆப்னா இதில் போய் இப்போ நம்ம ஏதாவது தர்ஷன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க, 3 தர்ஷன் வருது பாருங்க. அப்படியே நம்ம என்ன கிளிக் பண்ணோமோ அந்த தர்ஷனுக்கு போயிடும். அதே மாதிரி சேவாஸ்ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்ஜித சேவா வர்ச்சுவல் சேவான் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் கரெக்டாக அதுக்கு போயிடுது புக்கிங்க்கு. அதே அங்கே போய் போகலன்னா கூட சர்ச்சிங்கில் இந்த கீழே சர்வீசஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் கூட பிரிச்சுருக்காங்க நீட்டாக, ஈஸியாக நம்ம தேடாமல் கண்டுபிடிக்கிறதுக்கு. சேவாஸ், ஃபெசிலிட்டிஸ், தர்ஷன் அப்படின்னு அதை கிளிக் பண்ணால் கூட புக்கிங் பேஜ் போகும். இது இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷனில் கூட கிளிக் பண்ணிவிட்டு போகலாம். மேலே பெல் சிம்பிள் இருக்குல்ல, அதில் கூட. ஈவன் இந்த ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் போர்ட்டல் இருக்குல்ல, லாகின் ஐடி, இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுறது எனக்கு ஓப்பன் ஆகலை. அதில் கூட ஏதோ பேக் எண்ட் ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்குது. இப்போதைக்கு இதில் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்குறாங்க. வேறு எப்படி சேஞ்சஸ் புக்கிங் ரிலேட்டடாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம புக் பண்ண அந்த புக்கிங்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். சர்வீஸ் கிளிக் பண்ணிங்கன்னா புக் பண்ண வேண்டிய அந்த டிக்கெட் இதெல்லாம் இருக்கும். அடுத்து திருப்பதி தரிசனத்துக்கு வரப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வழிமுறைகள் என்னங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நம்மளோட இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நம்மளோட தர்ஷன் அக்காமடேஷன்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு திருமலைக்கு ரீச் ஆனோன்னா புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடிட்டு வராக சுவாமி சேவிச்சுட்டு தான் திருப்பதி பெருமாளை சேவிக்கணும். மாட வீதியில் செப்பல் போட்டு வரக்கூடாது. பூ திருமலையில் எல்லாமே திருப்பதி பெருமாளுக்கு உண்டானது. ஸோ நாம் அது வச்சுக்கக்கூடாது. பிளாஸ்டிக்ஸ் பேன் பண்ணியிருக்கிறாங்க. வாட்டர் பாட்டிலோ இல்லை கவரோ எடுத்துகிட்டு வரக்கூடாது. தரிசனத்துக்கு போகிறப்போ ஓம் நமோ வெங்கடேஷாய சொல்லிகிட்டே முன்னாடி போகிற பக்தர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் க்யூ லைனில் போகணும். தரிசனத்துக்காகவோ இல்லை வேறு ஏதாவது ஃபெசிலிட்டிக்காகவோ யாருக்கும் காசு கொடுக்கக்கூடாது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் రూల్స్ అండ్ రెగ్యులేషన్ சொல்லிட்டு இப்போது అప్డేట్ பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போதைకి తిరుమల నియమాలు నిషేధాలు తిరుమల యాత్ర ప్రారంభించే ముందు
మీ ఇష్ట దైవాన్ని ప్రార్థించండి. ముందుగానే మీ ప్రయాణం, వసతి, దర్శన వేళల గురించి ప్రణాళికలు సిద్ధం చేసుకోండి. పుష్కరిణిలో స్నానం చేయండి, వరాహస్వామి వారిని దర్శించండి. తరువాతే తిరుమల శ్రీవారి దర్శనానికి వెళ్ళండి. தெலுங்கில் தான் சொல்கிறாங்க, ஆனால் புரியுது. தமிழில் வந்துச்சுனாலும் ஒரு இங்கிலீஷில் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். பிளாஸ்டிக் பேன் பண்ணியிருக்கிறத பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. கோவிட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போயா எப்போன்னு தெரில. மாஸ்க் போடுறது, சானிடைஸ் பண்ணிக்கிறது, அதை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. டிடிடி ஆப்பில் செக் பண்ணிக்கோங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 65,534 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.22 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 24,560 பேர். திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் டெய்லி காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம் கொடுக்குறாங்க. 50 ரூபா ரூம், 100 ரூபா ரூம், 1000 ரூம், 1518 ரூபாய்க்கு ஏசி ரூம். மத்தியானம் சாயந்தரமெல்லாம் போனோன்னா அன்றைக்கி இருக்கிற க்ரௌடு பொறுத்து கிடைக்கும். டெய்லி 9 மணி போல் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. பட் இன்றைக்கி எனக்கு ஓப்பனே ஆகலை, அந்த லாகின் பேஜே ஓப்பன் ஆகலை. அடுத்து கீழ் திருப்பதினா ஆஃப்லைன் ரூம்ஸ் விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் கொடுக்குறாங்க. காலையிலே போனால் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா கூட எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.